சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இந்த வாரத்தில் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 days 50 ரைட்ஸ் சேலஞ்சுங்க. இந்த 5 நாளுக்குள்ள 50 ரைடு நம்ம எடுக்கிறோமா என்னன்றதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட்டுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரைடே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் ரைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங் ட்ரிப் தான், சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தான், போயிட்டு அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் டே டு டே லாக்ஸ் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை ரைடு இன்னைக்கு ஓட்டுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. டைம் வந்து 3:50ங்க, ஆல்மோஸ்ட் 3:49 ஆகுது கரெக்டாக டைமு. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7 மணி 3 o'clockலாம் எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் எத்தனை மணி நேரம் ஓட்ட போறோம்னு தெரியல, எவ்வளோ ரைட்ஸ் கம்ப்ளீட் இன்னைக்கு பண்ண போறேன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட பேசுங்க முடிச்சுட்டு அப்படியே வந்தால் கோயிலுக்கு பின்னாடி குளங்க சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த க்ளவுனை பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஸ்பெஷலாகவே ரொம்ப பிடிக்குங்க. எப்போ இங்கே சாப்பிட வந்தாலும் க்ளவுனை பார்க்காம போக மாட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:27 டைம் இப்போ தான் லஞ்சே எடுக்கிறோம். அந்தளவுக்கு டுடே கொஞ்சம் பிஸின்லாம் சொல்ல முடியாதுங்க. முடியல, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சது செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக சேலஞ்சோட எண்டுக்கு வந்துட்டோங்க. முடியலைங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சனால கொஞ்சம் தொண்டை கரகரனே இருக்குது, பாடி செம்ம டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்லீப் மூடாகவே இருக்குங்க. லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 days சேலஞ்ச் பண்ணும்போது இதே மாதிரி தாங்க 2 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கிளைமேட் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, புயல் அதுன்றதுனால அப்படி இருந்ததுன்னு நினச்சேன். இந்த தடவையும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்குறேன் இந்த தடவை உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. டோட்டலாக இன்னைக்கு எவ்வளோ ரைடு ஓட்டியிருக்கோன்னு பார்த்துருவாங்களா? ரேப்பிடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைடு ஓட்டியிருக்கோங்க. யூபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரைடு ஓட்டியிருக்கோங்க. அப்புறம் ஓன் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப்புங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ட்ரிப் இன்றைக்கி ஓட்டியிருக்கோங்க. ஸோ பேலன்ஸ் ட்ரிப்லமா வர நாட்களில் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்ணி அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற சேலஞ்ச் வீடியோஸ் வந்து அன்னைக்கே போஸ்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா ரொம்ப டைம் பயங்கரமாக இருக்குது. வண்டியும் ஓட்டி நைட் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எடிட் பண்ணி முடிச்சுட்டுங்க 1:30-2 மணி ஆயிருதுங்க. அதனால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எடுக்கிற வீலாக்ஸ் எல்லாமே நான் டுமாரோ பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏர்லி மார்னிங் அது மாதிரி போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி எடுக்கிற வீடியோஸ் வந்து டுமாரோ உங்களுக்கு போஸ்ட் ஆகுங்க. அது மாதிரி தான் எல்லா சேலஞ்ச் வீடியோவும் வரும். கீப்பாலும் அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருமே ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா மெசேஜ் இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பேட் கமெண்ட்ஸும் வருது, பட் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு அத்தவங்களுக்கு நல்லது செய்ய பார்ப்போங்க, அவ்வளோதாங்க. அதுலேயே சிரிச்ச முகமாக இருப்போம், நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.